என்னோட கூட வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இன்னைக்கு ஒரு சின்ன சத்தியத்தை தான் உங்க மத்தியில பேச போகிறேன். கலாத்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். நான் பேசினதுல இதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் நேற்று உட்கார்ந்து ஆண்டவரே என்ன ஆண்டவரே பேசணும், இந்த ஜனத்துக்கு கொஞ்ச நேரம் பேச சொல்லி இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது எனக்கு ஆண்டவர் இந்த வசனத்தை வெளிப்படுத்தி காண்பித்தார். கலாத்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்துக்கென்று விதை விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதை விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய கடவோம். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கொண்டு உம்முடைய ஜனத்தோட நீங்க பேசுங்க. நான் ஒரு அப்பிரயோஜனமான ஊழியக்காரன். பலிபீடத்துக்கும் பரலோகத்துக்கும் ஒரு நேரடி தொடர்பு வரட்டும். வார்த்தையும் வல்லமையும் உம்முடையதப்பா. என்னை தாழ்த்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உங்களுக்கு ரொம்ப தெரிந்த ஒரு வேத வசனம், நீங்க அடிக்கடி படிச்சிருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். இங்கே 2 மனிதர்களை வேத புத்தகம் காண்பிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் காண்பிக்கிறார். 2 மனிதர்களுடைய கைகளிலும் விதைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 மனிதர்களுடைய கைகளிலும் ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 மனிதர்களுடைய கைகளிலும் ஆளுகை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த 2 மனிதர்கள ஒரு மனிதன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, தனக்காகவே, மாம்சத்துக்கென்றால் தனக்காகவே, தன் குடும்பத்திற்காகவே, தன்னுடைய வாழ்க்கைக்காகவே தனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை பயன்படுத்துகிறான். ஆமீன் சொல்லுங்களேன். 2வது ஒரு மனிதன் இருக்கிறான். அந்த மனிதன் கையில எதை கொடுத்தீங்கனாலும் அவன் உடனே ஆவிக்கென்று இல்லைன்னா தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று அதை விதைத்து விடுகிறான். 2 மனிதர்கள். ஒருத்தவன் இஸ் ஓன் பிளஸ், தனக்காக மாத்திரம், தன் பிள்ளைகள், தன் குடும்பம், தன்னுடைய காரியம் என்று அந்த மனிதன் அப்படியே வாழ்வதனால வேதம் சொல்லுகிறது அவன் அழிவை காண்கிறான். அவனுக்கு நித்திய ஜீவன் கிடையாது. ஆனா விதையை கொடுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா கர்த்தர். அவனுக்கு நித்திய ஜீவன் கிடையாது. ஆனா இன்னொரு மனுஷன் இருக்கிறான், அவன் ஆவிக்கென்று, காட்ஸ் கிங்டம், அவனுடைய நோக்கம் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று விதை விதைக்கிறார்கள். அந்த விதை விதைத்தவனுக்கு என்ன கிடைக்குதான்? நித்திய ஜீவனை அறுக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்களேன். ரொம்ப சிம்பிளா புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்லினா, 2 பேருக்கு ராஜஸ்தானம் கிடைச்சது. ஒருத்தனுக்கு சவுலுக்கு ராஜஸ்தானம் கிடைச்சது. முதல் ராஜா அவன் தான். அவன் தனக்காகவே என்ன பண்ணிட்டான்னு கேட்டீங்கன்னா, ஜெயஸ்தம்பத்தை நாட்டி தனக்காக, தேவ ராஜ்யத்திற்காக சவுல் எதையுமே செய்யல. அதனால கில்போவா மலையிலே அவனும் அவனுடைய பிள்ளையும் செத்து போய் நரகத்திற்கு போனார்கள். சவுலோட பேரு விசுவாச வீரர் பட்டியல்ல இல்ல. நல்லா கவனிங்க. 2வது ஒரு மனுஷனுக்கு ராஜபாத்தியம் கொடுக்கப்பட்டது. அந்த மனுஷன் யாருன்னு கேட்டீங்கன்னா தாவீது. அவன் சொல்லலாம், என்னுடைய இயலாமையில, என் ஏழ்மையில கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்துல நான் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக டன் டன்னா கையை தட்டிடுங்க. இந்த வசனத்தை இதுக்கு மேல வியாக்கியானம் பண்ண எனக்கு தெரியல. உங்க கையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், கர்த்தர் கொடுத்திருக்கிற நன்மைகள், உங்க கையில கொடுத்திருக்கிற கிருபைகள், உங்க கையில கொடுத்திருக்கிற தாளந்துகள், உங்க கையில கொடுக்கப்பட்ட வரங்கள் எல்லாம் நீங்கள் தேவ ராஜ்யத்திற்காய் பயன்படுத்துகிறீர்களா, அல்லது உங்களுடைய சொந்த மாம்சத்துக்கென்று, சொந்த குடும்பத்திற்கென்று பயன்படுத்துகிறீர்களா என்று நீங்கள் ஆராய்ந்து பார்க்கிறவர்களா இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். 2 கூட்டம். அதுல ஒரு கூட்டம் தனக்கு வேண்டும், என் சந்ததிக்கு வேண்டும், என் எதிர்காலத்திற்கு வேணும், என் குடும்பத்திற்கே வேணும்னு அதை விதைக்கிற கூட்டம். அவங்களுக்கு தேவ ராஜ்யத்தின் மேல கவலை கிடையாது. வட இந்தியால இருந்து 14 மிஷனரிகளை திருப்பி அமைச்சிட்டாங்க எங்க ஸ்தாபனத்துல. ஏன்னா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல, ரொம்ப சீனியர் ஆயிட்டாங்க. 30,000 ரூபாய்க்கு மேல சம்பளம் அவங்க கேட்கிறாங்க. இப்ப ஸ்தாபனம் என்ன சொல்லிடுச்சுன்னா, 30,000 சம்பளம் கொடுக்கிற அளவுக்கு நமக்கு வருமானம் வரல, அதனால நீங்க போயிடுங்க. நாங்க புது மிஷனரி போட்டீங்கன்னா 12,500 ரூபாய் தான் சம்பளம். நான் புது மிஷனரியை போட்டுக்கிறோன்னு சொன்னோன்னா அந்த 16 பேர் வேலை இல்லாம வந்துட்டாங்க. ஆனா இங்கே கோடிகளில வைத்திருக்கிற ஒரு கிறிஸ்துவன், லட்சங்களில வைத்திருக்கிற ஒரு கிறிஸ்துவனுக்கு இந்த செய்தி வருகிறது. அவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, எவன் செத்தா எனக்கு என்ன, எவன் வாழ்ந்தா எனக்கு என்ன, பக்கத்தில் இருக்கிற கிரவுண்ட வந்து 1800 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் சொல்றான், அது 1700 ரூபாய்க்கு பேசிட்டு இருக்க. பேசி எப்படியாவது என் பேர பேத்திகளுக்கு என்ன பண்ணினா நானே சொல்லுங்க. வட இந்தியாவில சிறைச்சாலையில போட்டுட்டாங்களே, எனக்கு என்னங்க கவலை இருக்குது அதை பத்தி? ஒரு கூட்ட கிறிஸ்துவம் தன்னுடைய மாம்சத்துக்கென்று விதை விதைக்கிற ஒரு கிறிஸ்துவ கூட்டம். ஒரு கிறிஸ்துவ கூட்டம் யாருன்னா, தனக்கு எது கிடைத்தாலும் என்னது அதை தேவ ராஜ்யத்திற்காக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
சங்கீதம் 39 சங்கீதம் 4 வசனத்திலிருந்து 6 வசனத்தை வாசிங்கன்னா, கர்த்தாவே நான் எவ்வளவா நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும். வாசிங்க. இதோ என் நாட்களை 4 விடற்கரை ஆக்கினீர். கவனிங்க பிரதர், மாம்சத்துக்கென்று விதை விதைக்கிற ஒரு கூட்டத்தை பார்த்து இன்னைக்கு பேசுறேன். இங்க யாரும் அப்படி இல்ல. ஆனால் இதுல பல பேர் யூடியூப்ல இந்த செய்தியை கேட்கறாங்க. மாம்சத்துக்கென்று விதை விதைக்கிறவர்களுக்காக எழுதப்பட்டிருக்கிற ஒரு கூட்டம், நான் எவ்வளவு நிலையற்றவன் என்பதை எனக்கு உணர்த்தி அருளும். என் வாழ்க்கை எப்படி தெரியுமா? 4 விரல் இருக்கு பாத்தீங்க, இந்த 4 விரல் தான் என் வாழ்க்கைன்றார். என்னது 4 விரல்? இந்த 4 விரல் இப்படி எல்லாம் வச்சீங்க. சொல்லுங்க. சிறு பிராயம், சொல்லுங்க. வாலிப பிராயம், முதிர் வயது. இந்த 3 கேப்புக்குள்ள தான் உங்க வாழ்க்கை. புரிஞ்சிச்சா? 4 விரலுக்குள்ள என் வாழ்க்கை வச்சிட்டீங்க. இது கூட எப்ப முடியும்னு எனக்கு என்ன தெரியாது, தெரியாதுன்னு சொல்றாரு. அப்படிதானமா சொல்றாரு? வாசிங்க. என் ஆயுசு உம்முடைய பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறது. எந்த மனுஷனும் அப்படின்னா என்னன்னா, அவன் இருக்கிறது கேரண்டியே கிடையாது. இந்த 4 இருக்கு பாருங்க, இந்த 4 3வது கேப்புக்கு நீங்க வருவீங்களான்னு கேரண்டி இல்லைன்றார். இவன் என்ன பண்றானா, மாம்சத்துக்கு விதைக்கிறான். வர்றதெல்லாம் எதுக்குதான்? எனக்கு. அப்புறம் பக்கத்துலயும் வாங்கு, அப்புறம் அதை வாங்கு, அப்புறம் இது பத்தல 3 டோர் ஃப்ரிட்ஜ் வாங்கு, அப்புறம் இந்த கார் பத்தல பெரிய கார் வாங்கு, அப்புறம் இதுக்கே தான் மதிப்பான். ஆனா அவன் வாழ்க்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வருமானே தெரியல. சொல்லிட்டு கீழே சொல்றாரு, வாசிங்க. என்னமா கல்யாணத்துக்கு போகும்போது பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு போவோம்ல நம்ம, அப்போ பார்த்துட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் சங்கீதக்காரன். கல்யாணத்துக்கு போற சீன்லாம் எப்படிமா போவோம் நம்ம? யார் விசுவாசி மாதிரியே இருக்குது, நம்ம ஆள் மாதிரியே இருக்குதுன்னு பார்ப்போம் பாருங்க. நம்ம ஆளே தான். கிருஷ்ணருக்கு வேஷம் போட்ட மாதிரி ப்ளூ கலர்ல ஒன்று போட்டு அப்படியே வழிஞ்சிங்கெல்லாம் ஊத்தி எவ்வளவு நாள் இருக்க போற பிரதர் தெரியாது. வேஷமாகவே மனுஷன் திரியறான். அப்புறம் சிஸ்டர் விருதாவே ஐயோ கஷ்டமாகுது, ஐயோ கஷ்டமாகுது, கஷ்டமா. என்ன கஷ்டம் பிரதர்? என்ன சிஸ்டர்? மேல வீடு போடணும், கீழே ஏற்கனவே 14 சதுரத்துல வீடு இருக்குது, அந்த ரூம்லயே படுக்க ஆள் இல்ல. இப்ப எங்க போடணுமா வீடு? ஓ பிள்ளைய ஒரு கடைக்குள்ள போஸ்ட், ஏமா கஷ்டமாகிற அப்ளிகேஷன் போஸ்ட், எங்க போட்ட அப்ளிகேஷன்? அங்க போட்டேன். ஏன் எங்க இருக்கிற ஸ்கூல்லாம் தெரியாது உனக்கு? அப்படி இவங்க சஞ்சலம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தனக்காகவே சஞ்சலம். தேவராஜ்யத்தை பத்தி என்ன இல்ல உங்களுக்கு? அப்புறம் சிஸ்டர் வாசிங்க பிரதர். என்னமா சேர்க்கிறான்? ஆஸ்தியை சேர்க்கிறான். ஒரு டீச்சர் போன் பண்ணாங்க பாருங்க, எனக்கு ஒரு டீச்சர் போன் பண்ணாங்க பாருங்களேன், சந்தோஷ் பாஸ்டர் வீட்டுக்கு வாங்க சீக்கிரம் நாங்க பாருங்க. போன பாருங்க கிளம்பி, நானும் ஏதோ பிரச்சனை பொழுது போன உடனே இந்த 2000 ரூபாய் நோட்டு எல்லாம் செல்லாதாகி 3 வருஷம் கழிச்சு என்ன கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே போன உடனே என்ன பண்ணுங்க, சந்தோஷ் பாஸ்டர் ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு பாஸ்டர், எங்க வீட்டுக்கு தெரியாத ஒரு 40,000 ரூபாய் 2000 ரூபாய் நோட்டு பட்டு போட உள்ள வச்ச மறந்துட்டேன் பாஸ்டர். நாங்க எவ்வளோ 40,000 சிஸ்டர். வீட்டுக்கு போய் ஜோம் பண்ணா 100 ரூபாய்க்கு மேல கொடுக்க மாட்டாங்க. மறந்துட்டேன். நான் சொன்ன குப்பையில போடுங்கன்னு. இல்ல நீங்க ஏதாவது யூஸ் பண்ணிக்க முடியுமா? நான் பிச்சைக்காரனான்னு கேட்டேன். இதை தெரு அலையிறதுக்கு ஆஸ்தி அவனில சேர்க்கிறான். சரி, அதை யாரு வாரி கொள்வான் என்று அல்லேலூயா. எப்படி பயங்கரமா எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க. 2 கூட்டத்தை காண்பிக்கிறார். ஒன்னு தன்னுடைய ஆஸ்தி தன் செல்வம் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று விதைக்கிற ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் தனக்கு வேண்டும் என்ற ஆஸ்தியை அவனிலே சேர்த்து வைக்கிற கூட்டம். ஆவிக்குரிய கூட்டம். நான் நினைக்கிறேன் இந்த சபை அப்படிதான் இருக்குது. ஆமென் சொல்லுங்க. தேவராஜ்யம். ஆமென். எல்லாருக்கும் உதவி செய்யணும், எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும், இப்படி விதைக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. சிஸ்டர் கவனிங்க, உங்க வாழ்க்கையில நீங்க எதை சேர்த்தாலுமே, நான் என்ன மாதிரி பிரசங்க யாரும் நீங்க சொல்ல, உங்க சேர்த்து வைக்கிற பிரசங்க நான் தான் சொல்லுவேன். ஆனா உங்களுக்காகவே சேர்த்து வைக்காதீங்க. அந்த மேஜையிலிருந்து கீழே விழுகிற துணிக்கைகளை கொஞ்சம் நாய்க்குட்டிகளும் சாப்பிட்டோம், அதையும் நீங்களும் பொறுக்கி சாப்பிட்றாதீங்கன்னு சொல்ல வரேன். ஆமேன்னு சொல்லுங்க. எதற்கு ஒரு பங்களா பாத்தீங்களா? வரும்போது ஒரு பங்களா இருக்குதா? பங்களா பாத்தீங்களா? அந்த பங்களாவை அவர் தங்கறதுக்காக எப்படி சம்பாரிச்சார், ஏது சம்பாரிச்சார் எனக்கு தெரியாது. அவர் தங்கறதுக்காக ஒரு 4-5 கொரோனாக்கு முன்னாடி கட்டினார். அது உள்ள போனீங்கன்னா அந்த பங்களாவுடைய கிச்சன் என் வீட்டு சைஸ். இந்த வீடு 500 ஸ்கொயர் ஃபீட். அவர் கிச்சன் மட்டும் 500 ஸ்கொயர் ஃபீட். சென்டரில் போட்டு நான்வெஜ் எல்லாம் வெட்டுறதுக்கு ஒரு இடம், வெஜ் வெட்டுறதுக்கு இப்படி இருக்கும், யூ மாதிரி இருக்கும். கிச்சன் இந்த பக்கம் எல்லாம் மாடுலர் கிச்சன், லேட்டஸ்ட் கிச்சன். ஒரு புகை கூட உள்ள வராது. செவுருலாம் கிடையாது. செவுரு ஃபுல்லாகவே என்ன பண்ணிட்டாங்க கேட்டிங்கன்னா, உட்டு வச்சு அடித்து பாலிஷ் பண்ணிட்டாங்க. வீட்டில் போனீங்கன்னா அப்படி இருக்கும். கட்டி முடிச்சு
ஃபினிஷிங் ஸ்டேஜ் வரும்போது கொரோனா வந்து செத்துட்டார். உச்சி கொட்டுறீங்கன்னா ஆஸ்தி அவனில சேர்க்கணும்னு சேர்த்தார். யாருக்கு சேர்த்தாருன்னு எனக்கு தெரியாது, செத்துட்டாரு. அப்பா கட்டின இந்த பங்களால தான் அப்பா செத்துட்டாரு அப்படின்னு சென்டிமெண்டா பசங்களும் இப்ப யாரும் அதுக்கு வரமாட்டாங்க. 6 வருஷம் ஆச்சு. அன்னைக்கு கட்டும்போது 3.5 கோடி. இதுக்கு இது வரைக்கும் அந்த பங்களாக்கு யாரா போனா பாருங்க, இது வரைக்கும் பூட்டியே தான் கிடக்கும் பங்களா. யாரும் அனுபவிக்கல பிரதர். தன்னுடைய வாழ்க்கையில தேவ ராஜ்யத்தை குறித்து கொஞ்சம் கூட சிந்தனை இல்லாத ஒரு கூட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் அல்ல, நீங்கள் எல்லாம் பாக்கியவான்கள். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் ஒரு மிஷினரி ஸ்தாபனத்திலிருந்து வட இந்தியாவுக்கு காணிக்கை வாங்கி அனுப்புறேன். நான் 3500 ரூபாய் காணிக்கையில் ஆரம்பிச்சு நீங்க 35,000 காணிக்கை வட இந்தியாவுக்கு அனுப்பிட்டு இருக்கிறோம். அதுல ஒரு வீடு நான் போய் காணிக்கை வாங்க ஆரம்பித்த போது 100 ரூபாய் கொடுத்தாங்க. எவ்வளவு கொடுத்தாங்க? 100 rupees கொடுத்தாங்க. ஏழையா பாஸ்டர் கேட்டுறாதீங்க, அவர் ஹெட் மாஸ்டர் வேணாம், அவங்க யூடியூப்ல கேட்பாங்க மெசேஜ். அவர் பெரிய பதவியிலேருந்து ரிட்டையர்ட் ஆனவர். அவருக்கு பென்ஷன் 90,000 ரூபாய் வருதான். அந்த அம்மாவும் அதே இடத்துல வேலை செஞ்சவங்க, அவங்களுக்கு ஒரு 75,000 பென்ஷன் வருது. பையன் யூஎஸ்ல இருக்கிறான், பெரிய வேலையில் இருக்கிறான் யூஎஸ்ல. அவனுக்கு லட்சக்கணக்கில். மருமக வேலை செய்யறா, பொண்ணு ப்ரொஃபஸரா இருக்கிறா. எவ்வளவு வருமானம் வரும் சும்மா சொல்லுங்க. நம்மள மாதிரியா 12 வருஷமா அவனு கேட்கறேன் சிஸ்டர், அவங்க வீட்டுக்கு போகும்போதெல்லாம் 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு 100 ரூபாய் சேர்த்து கொடுங்க சிஸ்டர், ஒரு 100 ரூபாய். கஷ்டமா இருக்கு வட இந்தியாவில், சம்பளம் போட முடியல மிஷினரிக்கு. ஓ பாஸ்டர் கஷ்டமாகுது பாஸ்டர். எப்படி சொல்லுவாங்க? 100 ரூபாய் சேர்த்து கேட்பாங்க. 200 ரூபாய் கொடுங்க மிஷினரி காணிக்கன்னு கேட்பேன். என் சர்ச்சில் இருக்கிற ஏழை பிள்ளை 300 ரூபாய் கொடுக்குறா தெரியுமா உங்களுக்கு? ஒரு ஏழை விதவ அம்மா 500 ரூபாய் கொடுக்குது. 1000 ரூபாய் அது ஓஎப் தானே, ஓஎப் பென்ஷன் வருது, அதில் 500 ரூபாய் கொடுக்குது. ஆன்வாங்க. நாட்கள் நகர்ந்தது. ரொம்ப வேதனைப்படுவோம் இருதயத்துல. நாட்கள் நகர்ந்தது. அந்த அம்மா காலில் ஒரு கருப்பா ஒன்று வர ஆரம்பிச்சுது. கருப்பா அப்படி பார்டரா அப்படி வர ஆரம்பிச்சுது. அது வந்து அந்த அம்மா அப்படியே உழுக்க ஆரம்பிச்சு நரம்புகள் வழியா ஏறி பள்ளி சப்பி போட்ட மாதிரி ஆயிட்டாங்க. அந்த அம்மா சாப்பிட்டாங்கன்னா அடுத்த நிமிஷம் ஒரு செகண்ட் கூட வயித்துல நிற்காது, வெளியில வந்துடும். எத்தனையோ டாக்டர்ஸ், இது வரைக்கும் நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு தடவை அப்பல்ல போயிட்டு வந்தா 30,000 ரூபாய் செலவாகுதான். அவர் சொல்றாரு 30,000. இது வரைக்கும் சரி பண்ணவே முடியல. என்ன கூப்பிட்டு ஜெபம் பண்ண சொல்லியிருந்தா நான் சொல்லியிருப்பேன், தேவ ராஜ்யத்தை நினைச்சா இது சரியாயிடும். சொல்லுங்க. சொல்றாரு. கடந்த வாரத்தில் நான் பார்க்கும்போது சொன்னார், பாஸ்டர் இது வரைக்கும் அவளுக்கு 30 லட்சம் செலவு பண்ணிட்டேன் பாஸ்டர். நான் உங்களை பயமுறுத்ததுக்காக சொல்றேன். தேவ ராஜ்யத்தை மாம்சத்துக்கென்று விதையை விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான். தேவ ராஜ்யத்திற்கென்று விதை விதைக்கிறவன். ஒரு அழகான கடற்கரை பட்டணம். அந்த கடற்கரை பட்டணத்தில் ஒரு சின்ன தீவு. அந்த தீவை சுத்தி பார்க்கறதுக்கு எல்லாம் வருவாங்க. ஆனா கவர்மெண்ட் பேன் பண்ணி வச்சிருக்காங்க, அந்த தீவுக்குள்ள போகக்கூடாதுன்னு பேன் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த தீவுக்குள்ள நுழைந்து போகும்போது நிறைய சின்ன சின்ன பாறைகள், இந்த பாறைகள் இருக்கிறது தெரியாத மாலுமிகள் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த பாறையில மோதி கப்பல்களை உடைஞ்சி நிறைய பேர் அங்க செத்து போயிடுறாங்க. அந்த இடத்துல அந்த மின்கோபுரங்கள் அழைச்சி எச்சரிக்கிறதுலாம் கவர்மெண்ட்டுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அங்க போகக்கூடாது, முதலைகள் இருக்குன்றதுனால தடை பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆனா அதையும் மீறி நிறைய பேர் வந்து இடிச்சு இடிச்சு செத்து போயிடறாங்க சிஸ்டர். அதை ஒரு விதவ தாயார் ஒருத்தவங்க, ஒரு நடுத்தர வயது உள்ள தாயார் பார்த்துட்டு இருந்தாங்க. எவ்வளவு எச்சரிச்சாலும் ஜனங்க ஆசையில வந்து அந்த இடத்த பார்க்க வராங்க. சரி இதை இடிக்கிறாங்களே என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த மலையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன அந்த காய்கறிகளை பிரிச்சு ஒரு சின்ன போட்ல போய் வியாபாரம் பண்ணிட்டு வர தாயார் யோசிச்சு பார்த்துட்டு என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய ராந்தல் விளக்க தன்னுடைய பணத்தை கொடுத்து வாங்கினாங்க. பெரிய ராந்தல் விளக்க பணத்தை கொடுத்து வாங்கி ஒரு சிகப்பு கலர் டப்பா, ஒரு பெரிய டப்பா, அவங்களுக்கு திராணிக்கு மிஞ்சின காரியம், டப்பா வாங்கிக்கிட்டு வந்து அந்த குறிப்பிட்ட பாறையில இடிக்குது பாத்தீங்களா, அந்த பாறை கிட்ட தினமும் சாயங்காலமானா அந்த ராந்தல் விளக்குல எண்ணெயை ஊற்றி அதை ஏற்றுவார்கள். ஏற்றி கொண்டு போய் ராத்திரியில என்ன பண்ணுவாங்க, வச்சு அந்த சிகப்பு கலர் டப்பா போடுவாங்க. ராத்திரியில யாருக்கும் தெரியாம வந்து அந்த தீவை பார்க்க வராங்க பாருங்க, இந்த சிகப்பு விளக்கை பார்க்கும் போது அவர்கள் எச்சரிக்கப்படுவார்கள். நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த சிகப்பு விளக்கு வைத்த நாள் முதற்கொண்டு அந்த இடத்துல விபத்தே நடக்கல. இதுல என்ன ஆச்சரியம்னா, அரசாங்க சர்வே பண்ணி எப்படி அங்க விபத்து நடக்கல என்னும் போது இந்த அம்மாவுடைய பெயர் சொல்லப்பட்டது. நாட்கள் நடந்து போனது. ஒரு நல்ல அதிபதி வந்தார். அந்த அதிபதி இந்த தேசத்தின் மேல, இந்த ஜனத்தின் மேல இவ்வளவு அக்கறை உள்ள இந்த அம்மா தான் இனிமே பப்ளிக் ரிலேஷன் ஆபீசரா இருக்கணும் என்று அவர்களை அரசாங்கத்திலே கொண்டு வந்து, சிஸ்டர் நான் சொல்றேன், நம்முடைய விதைப்பு இருக்கு பாத்தீங்களா, சுயநலம் இல்லாத விதைப்பா இருக்கணும், தேவ ராஜ்யத்திற்காக விதைப்பா இருக்கணும். ஒரு நாள் வரும் கர்த்தர் நம்மை உயர்த்துவதை ஆச்சரியமாய் நடந்த காரியம் என்ன தெரியுமா,
இந்த அம்மாவை அந்த இடத்தை விட்டு தூக்கி கொண்டு போய் அரசாங்கத்தினுடைய அந்த கொடுக்கப்பட்ட இடத்துல வச்சாங்க. சில வருஷங்களுக்குள்ள ஒரு பெரிய பனி புயல் அடைத்து அங்க இருந்த பனிமலைகள்லாம் உருகி அந்த தீவு முழுவதும் முழுகி போனது. கர்த்தர் இந்த அம்மாவை முன்கூட்டியே திட்டமிட்டு காப்பாற்றினார். இன்னைக்கு நான் சொல்றேன், உலகத்தில் வருகிற அழிவுகள், யுத்தங்கள், நாச மோசங்களிலே உங்கள் குடும்பங்கள் காப்பாற்றப்படணுமா? நீங்கள் மாம்சத்துக்கென்று விதை விதைக்காதீர்கள், நீங்க தேவ ராஜ்யத்திற்கென்று விதை விதைக்கணும். ஆமெனே சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு 4 கூட்டம் இருக்குது. 5 நிமிஷத்துல சொல்லி முடிக்கிற 4 கூட்டம். 1 சபைக்குள்ள இருக்கிற கூட்டம். 126 சங்கீதம் 5:6 வாசிங்க. 126 5:6 வாசிங்க. கண்ணீரோட விதைக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை என்ன பண்றான்? அவன் கையில எல்லாம் தூக்க முடியல சார், விதையை தூக்கின் போறான் தலைமையில வச்சு. அப்ப எப்படிப்பட்டவனா இருந்திருப்பான் பாருங்க, எவ்வளவு தியாகம் பாருங்க அவனுக்கு. அள்ளி தூவும் விதையை விதைக்கிறவன் அழுது கொண்டு சுமந்து கொண்டு போகிறான். ஆனாலும் அவன் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கையை தட்டி சொல்லுங்க, கம்பீரத்தோட திரும்பி. கண்ணீரோட விதைக்கிற ஒரு கூட்டம் அப்படின்னா நான் ஜெபிக்கிற கூட்டம். இவர்களால தேவ ராஜ்யத்திற்கென்று வேறு எதுவுமே செய்ய முடியாது. ஏதாவது அப்படி பிரச்சனை தேவ ராஜ்யத்துக்குனா வந்து உட்காந்து ஓன்னு அழுது ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட கொடுக்கறதுக்குலாம் பொருளாதாரம்லாம் ஒன்றும் இருக்காது சபையில. ஏதாவது ஒன்று பாஸ்டர் சொல்றாரு, சிஸ்டர் பாகிஸ்தான் யுத்தம், பாஸ்டர் நாளைக்கு வந்துடுறோம் பாஸ்டர் உபவாசத்தோட அப்படின்னு பாருங்க. வந்து உட்காந்து பாகிஸ்தான்ல இருக்கிறவங்க நம்ம சொந்தக்கார பெரியப்பா பையன் மாதிரியே அழுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அது ஒரு கூட்டம் இருக்குது சபையில. எத்தனை பேர் நம்புறீங்க? அதுதான் கண்ணீரோட விதைக்கிற கூட்டம். இந்த கண்ணீரோட விதைக்கிற கூட்டம் இருக்குது பாருங்க. அந்த கண்ணீரோட விதைக்கிற கூட்டத்துக்கு கர்த்தர் பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இந்த இந்த கூட்டத்துக்கிட்ட என்ன ஒரு விசேஷம் கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு சின்ன ஆசீர்வாதம் வந்தா கூட அதை தேவராஜ்யத்துக்காக வச்சிரும். இந்த கண்ணீரோட விதைக்கிற ஜெபிக்கிற ஆள் இருக்குது பாருங்களேன். சின்னதா கையில ஒரு ஆசீர்வாதம் வந்தா தூக்கி எங்க தெரியுமா ஓடி வரும்? சர்ச்சுக்கு தான் ஓடி வரும். கடந்த வாரத்தில் ஒரு சகோதரி வந்தது, ஒரு பாலை பிள்ளை வந்தா. 2000 ரூபாய் காணிக்கை சிறுபிள்ளை ஊழியத்துக்கு மாமா கொடுத்து அமிச்சாரு அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தது. நான் சொன்னேன், அந்த காணிக்கை வாங்கிட்டோம். டக்குன்னு உங்க மாமாவுக்கு ஏது காசு அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அவங்க மாமா 2 காலம் நடக்க முடியாதவர். உங்க மாமா 2 காலம் நடக்க முடியாதவர். அவர் படியில ஏறி வரவே 3/4 மணி நேரம் ஆகும். நான் சொன்னேன், உங்க மாமாவுக்கு ஏது 2000 ரூபாய்? ஏன்னா இப்பதான் அவங்க வீட்டில் ஆப்ரேஷன் நடந்திருக்கு, அவங்க அம்மாவுக்கு நிறைய தேவைகள் மத்தியில் இருக்கு. எனக்கு தெரியும் ஏது மாமாக்கு. சொல்லிட்டு அந்த பிள்ளை, மாமா 100 நாள் வேலைக்கு போனார். 2 கால் இல்லாதவர் எங்க போனாரு? 100 நாள் வேலைக்கு போனார் பாஸ்டர். அதுல ரொம்ப நாளா சம்பளம் போடாம இருந்தாங்க. அந்த சம்பள காசு வந்த உடனே ஃபர்ஸ்ட் எடுத்து ஐயா கிட்ட கொடு. நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த காசை வாங்கி வச்சு அழுதேன். யாருக்கும் தெரியாது, உட்காந்து அந்த பணத்தை பார்த்து அழுதேன். ஆண்டவரே, உங்களுடைய ராஜ்யத்திற்கு இப்படிப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறாங்க ஆண்டவரே, இப்படிப்பட்ட விதை விதைக்கிறவங்க இருக்கிறாங்க ஆண்டவரே. அதனாலதான் ஆண்டவரே இந்த ராஜ்யம் வாழுது. எத்தனை பேருக்கு நிறைவு இருக்குங்க, கொடுக்க மனசு இல்லைங்க. நான் இந்த சபையை சொல்லலைங்க, சத்தியத்தை பேசுறேன். அவங்களுக்கு யார் தெரியுமா? தேவரா. யோசிச்சு பாருங்க, 2 கால் நடக்க முடியாத வேலைக்கு போய் 2 கால் நடக்க முடியாத ஒரு ஆளு கர்த்தருடைய ஊழியத்துக்கு விதைக்கிறாங்க. விசுவாசிங்க, ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மோசே மலை மேல ஏறி நின்னுட்டு இருக்கிறார். எவனுமே போலங்க, எவனுக்கு போனன்ற அக்கறை இல்லைங்க. ஒரு வாக்குத்தத்தம் பெற்ற சந்ததி கானானுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கணும், பரலோகம் கொண்டு போய் சேர்க்கணும். யுத்தம் பண்றான், கீழே போக விடாம தடுக்கிறான் பிசாசு. இந்த ஒரு மனுஷன் மாத்திரம் ஏறி நின்னு கதறான் பாருங்க. அவன் கையெல்லாம் அசந்து போய் கீழே விழுந்துடுச்சு. விழுந்தா கீழே ஜனம் தோக்குது. நீங்க தோக்குறீங்கன்னா சபை தோக்குதுன்னு அர்த்தம். சபை இங்க தோத்தா நீங்க தோத்துருவீங்க சிஸ்டர். சபை ஜெயிக்கணும். நான் சபை என்பது தேவ ராஜ்யத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். 2 பேருக்கு அக்கறங்க, 2 பேருக்கு அக்கறங்க. ஊருன்னு ஒருத்தவங்க பரதேசிங்க, காசு இல்லாதவன். ஆரோன்னு ஒருத்தவன் சுதந்திரம் இல்லாதவங்க. இந்த 2 பரதேசிகள் மேல ஏறானுங்க. ஐயோ, என் ஜனம் தோக்க கூடாது என்று ஏறி நின்று 2 கரங்களை உயர்த்தி மாலை வரை நின்றார்கள். தேவ ராஜ்யம் அந்த இடத்துல ஜெயித்தது. நடந்தது என்ன தெரியுமா? மத்தவனெல்லாம் கர்த்தர் பார்த்தாரான்னு எனக்கு தெரியாது. ஊருடைய பேரனை பெயர் சொல்லி அழைத்து பெசலையல ஆசரிப்பு கூடாரம் கட்டுவதற்கு இந்த ஊரோட பேரனை நான் சொல்றேன், நீ தாங்கி பிடித்தா கண்ணீரோட என்ன நடக்கும் தெரியுமா? உன் சந்ததிகள் மேல் கர்த்தருடைய கரம். பார்த்தாரு ஆரோன. ஆரோன், நீ தாண்டா ரொம்ப அக்கறையா நின்னு ஜனம் ஜெயிக்கணும்னு நினைச்ச. உன் சந்ததிகள் தலைமுறை தலைமுறையாய் இந்த ஆசாரிய பட்டத்தில் இருக்கும். ஆமென். நீங்க சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா.
ஐயா, தேவ ராஜ்யத்திற்கு 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் மக்கதோனியா சபையை பற்றி சொல்றாரு. கொடிய தரித்திரமுடையவர்களாய் அவர்கள் மிகுந்த சோதிக்கப்படும் போது இருந்தா கொடுத்துருவோம் பாஸ்டர். யாருமே நம்ம சாப்பாட்டுக்கு கஷ்டப்படாத ஒரு கூட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். எப்படி கொடுத்தாங்களா சகோதரி? வாசிங்க. மிகுந்த உபத்திரவத்திலே சோதிக்கப்படுகையில் என்ன தரித்திரம் சிஸ்டர்? அப்படின்னா என்ன சிஸ்டர்? கொடிய தரித்திரம் என்ன தெரியுமா? எங்க அம்மா காலையில இருந்து திறப்பாங்க, திறந்தா ஒண்ணுமே இருக்காது. என் அக்கா பசிக்குதுன்னு அழுவோம், நான் பசிக்குதுன்னு அழுவேன். ஒரு டம்ளர் கொடுத்து அனுப்புவாங்க, போயிட்டு இந்த அக்காவுக்கு தெரியாம இந்த வீடு ஏன்னா வாங்கின அரிசி திருப்பி தரலாம், அந்த வீட்டுக்கு தாண்டி போடான்னுவாங்க. டம்ளரை பாக்கெட்ல போட்டுன்னு போவோம். கொடிய தரித்திரம். இங்க கொடிய தரித்திரம் சிஸ்டர். சாப்பிட்றதுக்கு வழி இல்ல மக்கதோனியா ஜனங்களுக்கு. வாசிங்க. தங்களுடைய ஏங்க வீடு பூரா தரித்திரங்க, பயங்கரமான சோதனைங்க. பரிபூர்ண சந்தோஷம் எங்கிருந்துங்க வரும் சொல்லுங்க? பரிபூர்ண சந்தோஷத்தினாலே தேவ ராஜ்யத்திற்கென்று விதைவித்தார், மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் திராணிக்கு தக்கதாகவும். அப்படின்னா என்னன்னா, எனக்கு வேணும், பிள்ளைக்கு வேணும், பேர பிள்ளைக்கு வேணும் நினைக்கவே இல்லை. நாளைக்கு என்ன பண்றது, பால் பாக்கெட் வாங்குறதுக்கு அவன் நினைக்கவே இல்லை. அதனாலதான் பைபிள் அவன் பேர் வந்திருக்குது. அல்லேலூயா. திராணிக்கு மிஞ்சி கொடுத்தார்கள். நான் சாட்சியா இருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு சொல்லி முடிக்கிறேன் பிரதர். கண்ணீரோட விதைக்கிற கூட்டத்துக்கு உங்களால கொடுக்க முடியலையா? நான் உண்மையா சொல்றேன், பணத்தை பத்தி, காணிக்கை பத்தி, தசமபாகம் பத்தி நான் பேசினேன். ஏதாவது ஒரு செய்தி இருந்தா எனக்கு எடுத்து காட்டுங்க. ஒரு செய்தி எடுத்து காட்டுங்க, பேச மாட்டேன். நீங்க தேவ ராஜ்யத்திற்காக பயன்படணும்னு பேசிட்டு இருக்கிறேன். கொடுக்கிற திராணி இல்ல பாஸ்டர், ஜெபிக்க வாங்கன்னு சொல்றேன். இன்னும் கொஞ்ச நாள் ஆண்டவர் வரப்போறார். வந்துச்சு ஏஐ டெக்னாலஜி வந்துச்சு. ஏஐ டெக்னாலஜி தெரியுமா? செத்து போனவங்களாம் எழுப்பி பேச வைக்கலாம். அதான் ஏஐ டெக்னாலஜி. யாரெல்லாம் செத்துட்டாங்களோ அவங்களெல்லாம் உயிரோடு எழுப்பி உங்க வீட்டுக்காரர் எழுப்பி நீங்க பேச வைக்கணும்னா உங்க உயிரோடு வீட்டுக்காரர் வந்து பேசுவார். நின்று மிருகம் பேசும். கடைசி நாட்கள்ல உலகம் முடிய போது. நீங்க தேவ ராஜ்யத்திற்காக என்ன செஞ்சிருக்கிறீங்க? ஒரு ஆத்துமாக்காக கண்ணீரோட ஜெபம் பண்ணிருக்கிறோமா? ஒரு தேசத்துல அழிகிற ஜனத்துக்காக கண்ணீரோட ஜெபம் பண்ணிருக்கோமா? ஆத்துமாக்காக நம்ம கண்ணுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி வந்திருக்குதா இது வரைக்கும்? 56ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்துல உன் கண்ணீரை என் துருத்தியில வச்சிருக்கிறேன். நான் இப்படி சொல்லி ஃபர்ஸ்ட் பாயிண்ட முடிக்கிறேன். யாரெல்லாம் கண்ணீரோட ஜெபிக்கிறார்களோ அவர்கள் சந்ததியை கர்த்தர் கைவிடுவதில்லை. அவர்கள் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென் சொல்லவே மாட்டீங்க. தேவ ராஜ்யத்திற்கு கண்ணீரோட விதைக்கிறவர்கள் சந்ததி ஊழியத்துல வல்லமையா பயன்படுவாங்க. நான் பார்த்திருக்கிறேன். ரெண்டாவது நான் சொல்றேன். யாரு? 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 10ல இருந்து 14 வரைக்கும் வாசிங்கன்னா, பிரயாசப்பட்டு உழைக்கிற கூட்டம். இந்த கூட்டம் யார் தெரியுமா? விதைய கொண்டு வந்து கையில கொடுத்துட்டாங்க. பவுல் கையில. வாசிமா. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு என்ன அளிச்சிருக்கிறாரு? ஹலோ, என்ன நிமிந்து பாருங்க. உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு போக தேவையான எல்லாம் போக கையில விதையும் கொடுத்துருக்கிறாராம். இப்போ இந்த விதைய உங்களுக்கு விதைக்க தெரியாது. உங்களுக்கு விதைக்க தெரியுமா? எப்படி பிள்ளைங்க எல்லாம் கேதர் பண்ணி எப்படி ஊழியத்தை பண்ணணும், எப்படி தெருப்பிரசங்க ஊழியம் பண்ணணும், தெருப்பிரசங்கம் பண்றவங்களை எப்படி கூட்டு போனோம், எப்படி எதனா தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. விதை உங்க கையில இருக்குது. இப்போ இந்த விதையை என்ன பண்ணுங்கன்னா தேவராஜ்யத்துக்காக உழைக்கணும், கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. சிலர்லாம் பாருங்க, நான் பார்த்துருக்கிறேன், நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க பாருங்க. அவங்க வர வருமானத்தில் 50% தேவராஜ்யத்துக்கு விதைக்கிறாங்க. நான் பார்த்துருக்கிறேன். பாஸ்டர் இதை செய்யுங்க, பாஸ்டர் அது என்ன இல்லை, பொதுவாக சொல்கிறேன், இதை செய்யுங்க அதை செய்யுங்க. கிராமத்து ஊழியத்துக்கு போனதை பார்த்தனே பாஸ்டர், எப்படி போனீங்க, அவங்களுக்குலாம் என்ன வாங்கி கொடுத்தீங்க, வீட்டுக்கு வாங்க பாஸ்டர், இருந்தாங்க ஒரு 3000. அடுத்த தடவை போகும்போது அப்படிலாம் கூட்டு போவீங்க, ஷேர் ஆட்டோவில் ஒரு வேன் வச்சு கூட்டு போங்க பாஸ்டர். இப்படிலாம் ஆட்களை பார்த்துருக்கிறேன் பாருங்க. அவங்க கையில் புசித்தது போக மீதி விதை இருக்கிறது. இதை இப்போ கொண்டு வந்து வாசிமா, தொடர்ந்து வாசி. அதை என்ன பண்றாங்க? பெருக பண்ணி அதை நீங்க விதைக்கும் போது உங்க நீதியின் விளைச்சல் என்ன பண்றாரு? இப்ப கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க பாருங்க, அந்த விதையை கொடுத்துட்டாங்க பாருங்க. இப்ப இந்த விதையை ஒருத்தன் கையில கொடுத்துட்டாங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. கொடுத்த விதையை என்ன பண்ணாரு? ஏமா, கொடுத்த விதையை என்ன பண்ணாங்க ஊழியக்காரங்க? நடுறதுன்னா எப்படி? அமுதா சிஸ்டர் நடுங்க, நான் விதை கொடுக்குறேன், எப்படி நடுவீங்க? எங்க நடுவீங்க, எப்படிங்க நடுவீங்க? பாஸ்டர் விதை கொடுத்தாரு நட்டுவீங்களா? என்ன பண்ணுவீங்க?
முதல்ல நல்ல கூரான கெடவார தண்ணம் என்ன தண்ணா, மண்ணை குத்தனா மண்ணு வராது. அந்த மண்ணு உள்ள தண்ணி ஊற்றி 2 நாள் என்ன பண்ணா ஊற வைக்கணும். கரெக்டாக சொன்னீங்க. சும்மா படிச்சுட்டு போறது இல்லை சிஸ்டர், வசனம் கொடுப்பார். அதை 2 நாள் குத்தணும். குத்தி தான். நம்ம தம்பி ராஜனுடைய கைனி ஒன்று இருக்குது, கிரிக்கெட் விளையாடிங்கிறானுங்க. அந்த பையன் கேட்டான், ஏது எங்க கைனி தான்டான்னு சொன்னேன். கிரிக்கெட் விளையாட நீங்க தான் வாடகை கூட்டுக்கிறீங்களான்னு கேட்கறான். என்ன இருக்குது கைனி இருக்குது பாருங்க. அந்த கைனியை போய் ராஜன் விதை இந்தாப்பா 10 மூட்டை ஒருத்தங்க மிச்சமாயிடுச்சு கொடுத்த உடனே மத்தியானம் போய் வச்சிருவாரா? அதை விதைக்கிறதுக்கு 3 மாசம் ஆகும். சொல்லுங்க, நான் பேசுறது புரியுதா? நீங்க கொடுத்ததனால வேலை நடந்துடாது. இவர் சொல்றாரு, நான் என்ன பண்ண நட்டங்க. போய் பாருங்க, இந்த தாத்தா விடிய கால 5:15 மணிக்கெல்லாம் வந்துருவாருங்க. மோட்டர் போட்டு ராத்திரி 7 மணிக்கு தான் போவார் பாருங்க. நீர் பாய்ச்சதுனா நீங்க ஏதோ திறந்து விட்டோம்னா சொயின்னு தண்ணி போய்ட்டு நினைச்சிடாதீங்க. அங்கங்க போய் மடை கட்டணும், அங்கங்க ஓப்பன் பண்ணணும். ஓவரா தண்ணியை பாய்ச்சிட்டீங்கன்னா அழுகி போய்டும் பயிரெல்லாம். ஆமா தானக்கா? அக்கா கைனி நிறைய கைனி வச்சிருக்கிறாள். என்ன கஷ்டம் நினைக்கிறீங்க? விதை நீங்க விதையை கொடுத்துட்டீங்க சிஸ்டர். ஆனா அதை பிரயாசப்பட்டு உழைத்து அதை பெருக பண்ணுகிற ஒரு கூட்டத்தை சபைக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நடுவது சுலபம் இல்ல, நீர் பாய்ச்சணும் அது சுலபம் இல்ல. இதெல்லாம் செஞ்சிட்டீங்கன்னா பயிர் வளர ஆரம்பிச்ச உடனே பண்ண அடுத்ததே தெரியுமா? சுத்தி வேலி போடணும். சுத்தி என்ன பண்ணணும்? வேலி அடைச்சி இரவும் பகலும் பாதுகாக்கணும். சும்மா சாதாரண இல்ல தேவராஜ்யன்றது. நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ பாஸ்டர் வந்த முக்காடு போனோம் இல்ல சிஸ்டர். நீங்க நல்ல பத்திரமா ஆபீஸ் போயிட்டு பத்திரமா வீட்டுக்கு வரீங்கன்னா உங்களை சுற்றி வேலி போடுவதற்காக இந்த இடத்துல ஒரு தேவராஜ்யம் விதைக்கப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொரு விசுவாசி நல்ல வீட்டுல தூங்குறீங்கன்னா ஒரு பாஸ்டர் ஒரு சபை உங்களுக்காக நிக்குதுன்னு அர்த்தம். இந்தியா இன்னைக்கு தூங்கிட்டு இருக்கிறதா எல்லையில ராணுவ வீரன் நின்று கொண்டு இருக்கிறான் என்ற அர்த்தம். உங்களை நீங்க விதையை கொடுத்துட்டு நீங்க தூங்கிடுவீங்க. நீங்க கொடுத்த விதையை முளைக்க வைத்து அதை தேவ ராஜ்யத்தில் கம்பீரமாய் கொண்டு போகிற வரைக்கும் சபை பிரயாசப்படணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு என்ன ஆச்சரியம்னா இதுல சிலர் விதையும் தருவாங்க, கூடவே சேர்ந்து உழைப்பாங்க. பவுல் கூட நிறைய பேர் இருந்தாங்க பாருங்க ஊழியத்தில். நீங்க நினைச்சுக்கிறீங்க அவங்க பேர்லாம் படிக்கும்போது பிச்சைக்காரனுங்க பேர் போலதுன்னு. அத்தனை பேரும் கோட்டீஸ்வரன். பவுல் ஆக்கில்லா பிரிஸ்கில்லான்னு ஒரு குரூப் இருக்கு பாருங்க, பெரிய பிசினஸ் பண்ணவங்க பாருங்க. அவங்க கழுத்தையே கொடுக்குறாங்க. பவுலை வெட்டுறதுக்கு ஒருத்தன் வராம பாருங்க. அவரை வெட்டுறதுக்கு முன்னே என்ன பண்ணி என்ன நம்பால அந்த பாஸ்டர் முதல்ல தள்ளி விட்டுருவான். வெட்டி இந்த ஆளு தான் பிரச்சனையானு சிரிக்கிறார். என்ன நாடி பிடிச்சி பார்த்துட்டு இருக்கிறார். பெரிய பணக்காரன் சிஸ்டர் ஆக்கில்லா. அவன் சொல்றான், தேவ ராஜ்யத்துக்காக கூட சேர்ந்து உழைப்போம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? கெங்கிரேயா சபை ஊழியக்காரின்னு ஒருத்தி இப்ப இருக்கா பாருங்க, ரோமர் 16ஆம் அதிகாரத்துல. அவ்வளவு பெரிய கோட்டீஸ்வரிங்க. தன் வீட்டையே எது கொடுத்துட்டாங்க கேட்டீங்க? சபை நடத்த கொடுத்துட்டா. இவர் சொல்றாரு, எப்பா நம்ம பரிசுத்தவான்கள் உள்ளங்கள் அவளால இளைப்பாடுதுப்பா. நீங்க என்ன நினைக்கிறீங்க? தேவராஜ்யனா கொடுத்துட்டா வேலையாவாது. உழைக்கணும். உழைக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் சபைக்குள்ளே வைத்திருக்கிறார். மூணாவது ஒரு கூட்டம் சொல்லி முடிக்கிறேன். ஏசாயா 28ஆம் அதிகாரம் ரொம்ப முக்கியமான கூட்டத்தை காண்பிக்க போறேன். முதல் தரமானதை விதைக்கிற கூட்டம். ஏசாயா 28:23 இருந்து வாசி சீக்கிரம். செவி கொடுத்து என் சத்தத்தை கேளுங்கள். நீங்க நான் சொல்ல இயேசுநாதர் சொல்றார், நான் சொல்வதை கவனித்து கேளுங்கள். உண்டோ? அது மேலாக சொல்ற. நாள்தோறும் உழுது நாள்தோறும் சரி பண்ணி மேல எல்லாத்தையும் சரி பண்ணிட்டான். இப்போ சொல்லி பண்ணிட்டு வாசிங்க. அதற்கேற்ற இடத்தில் உளுந்தை தெளித்து சீரகத்தை தூவி முதல் தரமான கோதுமையும் தெரிந்து கொண்ட வார்கோதுமையும் கம்பையும் விதைக்கிறான் அல்லவோ? நன்றாய் போதி. யாருக்கு தெரியுமா? முதல் தரமான ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ஆமென் சொல்லுங்க. விதைக்கிறவர்கள். ஆமென் சொல்லவே மாட்டீங்க. முதல் தரமான விதையை விதைக்கிறவங்களை தேவன் நல்லா போதிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? முதல் தரமானது போதிக்க ஆண்டவர் கொடுக்கணுங்க. எது வந்தாலும் எனக்குலாம் சிலரை தெரியுங்க. ஃபர்ஸ்ட் சம்பளம் வாங்கினது நான் அப்படிதான் இருந்தேன் விசுவாசியா இருந்த காலத்து. இப்பவும் அப்படிதான் இருக்கிறேன். சம்பளம் வாங்கிட்டு வந்து முதல்ல அதை கையை வச்சு கவர்ல இருந்து இழுத்து இந்த வீடு கட்டுறதுக்கு 5 லட்சம் ரூபாய் எனக்கு ஒருத்தர் காணிக்க கொடுத்தார். அதுல எனக்கு தேவை என்னன்னு கேட்டீங்கன்னா 8 லட்சம் ரூபாய். அதுக்குள்ள என் மனைவிக்கு கூட தெரியாது. உருவி 50,000 ரூபாய் உருவி எடுத்து போய் என் பாஸ்டர் கிட்ட கொடுத்து ஜோமனின் வந்ததுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு கொண்டு வந்தேன் அந்த காசை. முதல் தரமானதை உழுகிற விதையை விதைக்கிறவர்களுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாரா சிஸ்டர்? அவன் தேவன் அவனை நன்றாய் போதித்து உணர்த்துகிறார்.
உளுந்து மெதுவா படிங்க, அர்ஜென்ட் படாதீங்க, நல்லா படிங்க. யாராவது ஒருத்தர் படிங்க. உளுந்து நல்லா கவனிங்களேன். இப்ப விதைச்சிட்டான், என்ன நிமிந்து பார்க்கணும், வசனம் உங்களுக்கு புரியாது, நான் சொன்னாதான் புரியும். உளுந்து விதைச்சிட்டான், இப்ப நல்லா விளைஞ்சு போச்சு. விளைஞ்சவ தூளத்தால போர் அடிக்கிறது அப்படின்னா இரும்பு கோல் எடுத்து உளுந்து என்ன பண்ண மாட்டாங்க, இரும்பு எடுத்து அடிப்பாங்களே யாரா உளுந்த. ஏன்னா இரும்பு எடுத்து உளுந்து அடிச்சா உளுந்தெல்லாம் என்ன ஆயிடும், உடஞ்சி போயிடும். அடுத்து வாசிங்க. சீரகம் இப்ப ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வந்துச்சு. இதெல்லாம் பைபிள் இருக்குதா பாஸ்டர்? இருக்குது, மிளகு சீரகம் ரசத்துல போடுறீங்க பாருங்க. இப்ப இது மேல வண்டி உருளை எட்டாந்து உருட்டுவானான்னு கேக்குறாரு. உருண்டா என்ன ஆயிடும், சீரகம் நசிங்கிடும். அப்புறம் அடுத்து உளுந்து கோலினாலும் அடிக்கப்படும். அடிக்கப்படும் நான் போட்டுக்க, எதை வச்சு எதை அடிக்கணும்னு எனக்கு தெரியும்ன்றாரு. அதாவது ஃபர்ஸ்ட் குவாலிட்டியை விதைக்கிறவனை எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும். கடைசி வசனம் வாசிச்சு அவனுக்கு தேவன் எப்படி இருக்கிறாரா? அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். கையை தட்டி சொல்லுங்களேன். முதல் தரமாய் விதைக்கிற கூட்டத்துல தன் கையில எது கிடைச்சாலும் முதல் தேவராஜ்யத்துக்கு முதல் தரமானதை தருவார்கள். ஆண்டவர் சொல்றாரு அவங்களை எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஸ்கூல்ல ஒரு பிள்ளை ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துட்டா. ஒரு லைட் கம்பெனிக்காரன் அந்த பிள்ளைக்கு ஒரு லைட் கிஃப்ட் கொடுத்தாங்க. விழா இந்த மாதிரி இவ்வளோ பெரிய அந்த லைட் இல்லை, இப்படி இருக்குமே கலர் கலர் தொங்கு தொங்கு பாருங்க, அதை கொடுத்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து மாட்டினா வீடே அழகாய் போச்சு, கலர் கலராக எரிஞ்ச உடனே. அந்த பிள்ளை பார்த்தா பாருங்க, அப்பா ரசிச்சார், அம்மா ரசிச்சார், எல்லாம் ரசிச்சாங்க. இது நம்ம வண்டி ரசிக்க கூடாத சொல்லிச்சு. அப்பா இது நம்ம சர்ச்சுக்கு கொண்டு போயிடலாம்பா, பெரிய சர்ச்சுக்கு கொண்டு போயிடலாம்பா. இங்கே இருந்தா நான் மட்டும்தான் ரசிப்போம், அங்கே போனா வருகிறவர்கள் போகிறவர்கள். இன்னைக்கு நான் சொல்றேன், முதல் தரமாய் விதைக்கிற கூட்டத்துக்கு கர்த்தர் சொல்றாரு அவங்களுக்கு நான் ஆலோசனை கர்த்தர். அல்லேலூயா. கடைசியா ஒரு கூட்டத்தை சொல்லி முடிச்சிடுறேன். நீதிமொழிகள் 11 26 28 வாசிங்க. இந்த கூட்டம் ரொம்ப பயங்கர டேஞ்சரஸ் கூட்டம். வாசிங்க. தானியத்தை கட்டி வைக்கிற ஒரு கூட்டம். தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள். 28ஆம் வசனம், தன்னுடைய ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதமான முன்மாறி பின்மாறி மழையை பெற்று நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென் சொல்லுங்களேன். என்ன பண்ணிட்டாங்களாம், ஆண்டவர் கொடுத்ததை கட்டி வச்சுட்டாங்களாம். இந்த படிப்புக்காக, வேலைக்காக, தொழிலுக்காக சபையார் ஜெபித்து ஆசீர்வதிக்கப்பட்டவங்க சாதாரண ஆள் இல்ல. இன்னைக்கு நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். அதுலதான் சாப்பிட்டது போக மீதி தானியம் கையில இப்ப நிறைய இருக்கு விதை. ஆனா அதை விதைய விதைக்கிறதுக்கு மனசு இல்லாம என்ன பண்றாங்க சிலர்லாம் பாருங்களேன், பிசினிட்ல பிசினி. இந்த சபையில யாருமே இல்லை சொல்றேன். ஆண்டவர் ராஜ்யத்துக்கு கொடுக்கறதுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு முடியும். அப்படியே மூக்குல அழுவாங்க பாருங்க, மூக்குல அழுவாங்க. பாத்தீங்கன்னா லோபத்தனமா கொடுப்பாங்க. மீதி எல்லா காரியத்துக்கும் பார்த்தீங்கன்னா செருப்பு வாங்குறதுல இருந்து, ஷூ வாங்குறதுல இருந்து, பூ வாங்குறதுல இருந்து, கிளிப்பு வாங்குறதுல இருந்து பெஸ்ட் குவாலிட்டி தான் வாங்குவாங்க. ஆனா தேவ ராஜ்யத்துக்குன்னு சொல்லும்போது உள்ள கையை விட்டு நோண்டி ஈண்டி பார்த்தீங்கன்னா அந்த 10 ரூபாய் நோட்டு எடுக்கும்போது பிஞ்சுக்கும் ரெண்டா. அதை செல்லோட்டை போட்டி பார்ட்ஸ் என்ன பண்ணான் கடைக்காரன் சொன்ன, சார் இதெல்லாம் செல்லாது சார். சார் பேங்க்ல கொடுத்துருங்க சார், வேற என்ன சார் பண்ணும், இது மாதிரி 150 நோட்டு இருக்குது சார் என்கிட்ட. மனசே வராது. நான் சொல்லலைங்க, சொல்லுது கட்டி வச்சிருவாங்களாம். ஆமீன்னு சொல்ல மாட்டீங்க. கையில நிறைய இருப்பு விதை இருக்குங்க, யாருக்கும் தரமாட்டாங்க. நான் உழைக்கிறேன், நான் ஓடுறேன், நான் ஏன் தரணும்? வேதம் சொல்லுது அவங்க மேல என்ன இருக்குதான் சிஸ்டர், என்ன இருக்குதான் சிஸ்டர், என்ன இருக்குதான்? நாபால் கிட்ட நிறைய இருக்கு சிஸ்டர். டன்டனா வச்சிருக்கிறான் சாப்பாடு வீட்டுல. தாவீது வனாந்தரத்துல சாப்பாடு இல்லாம அலையறான். யார் தெரியுமா இந்த தாவீது? நாபாலுடைய ஒரு ஆடு கூட திருடு போகாம, ஒரு ஆடு செத்து போகாம ராத்திரி பகலாய் பாதுகாத்து கொண்டவன் நாபால். சாரி தாவீது. இப்ப சொல்றான், டேய் அவனுக்கு நன்மை செஞ்சிருக்கிறேன்டா, அவன்கிட்ட போய் இந்த மாதிரி நம்ம கூட்டம் இருக்கிற கூட்டத்துக்கு சாப்பாடு இல்ல, 2 நாளுக்கு தேவையான சாப்பாடு கொடுக்க சொல்லுங்க, இந்த இடத்த கடந்து போன அப்புறம் நாங்க பாத்துக்கிற சாப்பாடுன்றான். அவன் சொல்றான், தாவீது யாரா, ஏன்டா தாவீதுக்கு நான் சாப்பாடு கொடுக்கணும், போடா அப்படின்றான். அவன் மேல சாபம் தங்குச்சு. யோசேப்பு அவ்வளோ பண்டக சாலைகளை திறந்து வாரி வல்லன் மாதிரி வாரி வாரி கொடுத்தான். அவன் சந்ததியை கர்த்தர் ஒரு தனி சந்ததியாய் பிரித்தெடுத்தான். இன்னைக்கு நான் சொல்றேன், தேவ ராஜ்யத்திற்கு கொடுக்காத யாரும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. இந்த சபைக்கு கொண்டு வந்து பணம் கொடுங்க நான் சொல்லல, இந்த சபை கொண்டு வந்து எல்லாத்தையும் கொடுங்க நான் சொல்லல. தேவ ராஜ்யத்திற்கு கொடுங்க. ஒரு மிஷினரியை தாங்குங்க. ஒரு அநாத ஆசிரமம் கிறிஸ்துவன் நடத்துறான், மூட போற ஆசிரமம். அந்த ஆசிரமம் மூட போறேன்னு தெரிஞ்சா இது எதனால மூடுறீங்க, மாசம் நான் இவ்வளவு செய்யறேன்னு போய் நில்லுங்க. இதெல்லாம் தான் பரலோகத்துக்கு வருமங்கண்டி. நீ வாங்கி வச்சு இந்த இடத்தினுடைய பேப்பர் எத்துவும் தலைமையில தான் நெத்தியில ஒட்டி அனுப்ப மாட்டான் பையன்.
எங்க அம்மா கஷ்டப்பட்டு வாங்கின இடம் பத்திரத்தை எங்க அம்மா மேலேயே போட்டு மூடுங்க நான் சொல்லுவான். அந்த பத்திரம் சாவத்துக்கு சொல்லுவான், அம்மா எங்கம்மா வச்சுக்கிற பத்திரத்தை சொல்லிட்டு சாவமானுவான். ஆமாவா இல்லையா சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. எங்கம்மா வச்சுக்கிற அது இழுக்குது வாய். அந்த அம்மா நான் டாக்டர் ஊசி போடுங்க டாக்டர், வாயிலேயே நல்லா வரா மாதிரின்றான். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன சிஸ்டர் புள்ள நழுவாதீங்க. அல்லேலூயா. 2 கூட்டத்தை காட்டிட்டேன். ஒன்று தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிற கூட்டம், அது அழிவை அறுக்கும். இன்னொன்று ஆவிக்கென்று விதைக்கிற கூட்டம், அது அந்த ஆவியினாலே நித்திய ஜீவனை. கண்களை மூடலாமா? அப்படியே கண்களை மூடலாமா? இந்த காலை வேளையில கர்த்தர் எத்தனை பேரோட பேசினார்னு எனக்கு தெரியாது. நீங்க இந்த மெசேஜை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்க எப்படி எடுத்துக்கினாலும் எனக்கு கவலை கிடையாது. சத்தியத்தை பேசுவதால் நான் சத்துருவானாலும் பரவாயில்ல. சிஸ்டர், விதையை கட்டி வச்சிடாத. இந்த வேதம் தான் சாட்சி. இந்த வேதத்துக்கு மிஞ்சி ஒரு விஷயம் இந்த உலகத்தில் கிடையாது. இன்றைக்கு அந்த வேதம் உன்னோட பேசுது. மீது எல்லா காரியத்துக்கும் உனக்கு போறதுக்கு தாராளமா பணம் செலவு பண்ண முடியுது. ஆனா தேவ ராஜ்யம் என்று வரும்பொழுது அதுக்கு என்ன விதைத்திருக்கிறோம்? ஒன்னு கண்ணீரோட விதைக்கிற கூட்டத்திலையும் நீ இல்ல, இன்னொன்னு பிரயாசப்பட்டு உழைக்கிற கூட்டத்திலையும் நீ இல்ல, மூணாவது முதல் தரமான விதைக்கிற கூட்டத்திலையும் இல்ல. என்ன பண்ண போற? கட்டி வைக்கிற கூட்டத்திலே காணப்படுகிறாயோ? இன்றைக்கு மனம் திரும்பிடு. யார் போட்டான்னு தெரியலையா? திருப்பதி கோயில்ல 14 கோடி கட்டுக்கட்டா போட்டு போயிட்டான். பேர் கூட தெரியல சிஸ்டர், பேர் கூட தெரியல சிஸ்டர். ஒரு விக்கிரகம், ஒரு கல், 2 நிமிஷம் பார்க்கிற சாமிக்கு 14 கோடி விதைக்கிறான். ஆனா தேவ ராஜ்யத்தில் மிஷினரிகளுக்கு சம்பளம் கொடுக்க முடியல. ஒரு சபையை கட்டுவதற்கு மேல கூரை போட முடியலையா? ஒரு சபையில ஒரு மைக் செட் வாங்குறதுக்கு காசு இல்ல. ஆனா ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்ட விதைய கையில வச்சிட்டு இருக்குதியா? இன்னைக்கு மனம் திரும்புங்க சிஸ்டர், பிரதர். இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால். ஒண்ணுமே கிடையாது வாழ்க்கையில. நீ போகும்போது அங்க நீ வாங்கின ஒன்றும் கொண்டு போக முடியாது. ஆனா ராஜ்யத்திற்காய் விதைத்தத அங்க ஒரு கூட்ட ஜனம் சொல்லோ, நான் இந்த இடத்துல வருவதற்கு இந்த அக்கா தான் காரணம். இந்த அக்கா கட்டி கொடுத்த சபை, இந்த குடும்பம் கட்டி கொடுத்த சபை, இந்த பிரதர் வந்து சுவிசேஷம் சொன்னார், இந்த அக்கா தான் சிறு பிள்ளைகளை நடத்தி கொண்டு வந்து சிறு பிள்ளைகள் ஊழியத்தை நடத்த வீடை திறந்து கொடுத்தாங்க. உன்னை பத்தி பரலோகம் சாட்சி சொல்லணும். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். இவங்க மேல கர்த்தருடைய கிருபை தங்கி இருக்கட்டும். தாழ்த்துகிறேன், அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்களால் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமேன், ஆமேன். தலைகளை தாழ்த்தி நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் இன்றைக்கும் என்றைக்கும் சதாகாலம் கர்த்தருடைய வருகை மட்டும் உங்கள் அனைவரோடும் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.